ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டை கிட்ட இருக்க கம்பளிப்புரா காட்டேரம்மா கோவிலுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற அந்த நேச்சர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக. இப்போ நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோன்னா விகோட்டாலேருந்து ஆந்திரா மாநிலம் இது. இங்கேருந்து கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணதெல்லாம் அங்கே தரிசனம் என்ன ஏது எப்படி எல்லாம் உங்களுக்கு க்ளீனாக காமிச்சிருக்கோம். இதில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் 6 மணிக்கு அந்த டைமில் ரொம்ப அருமையாக இருந்தது. நேச்சர் கூட அவங்களுக்கு சன்ரைஸ் கூட அவ்வளோ அழகாகவும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், இது சனீஸ்வரன் கோவில். சின்ன சின்ன கோயிலுங்க அப்பப்போ வரும், காமிக்கிறேன். அப்படியே அந்த தாயோட அருமை பாருங்கள். சன்ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ரொம்ப அருமையான ஒரு சிச்சுவேஷனு, நேச்சரு எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிளம்புன டைமுக்கு பாருங்கள். இது துர்கை அம்மன் டெம்பிள். இது நடுவில் சின்ன சின்ன கோயில்ஸுங்க வந்துகிட்டே இருந்தது. இது விகோட்டா இங்கே தான். இங்கேருந்து கேஜிஎஃப்லேருந்து பெங்களூரு பஸ்ஸு, ஒஸ்கோட்டைலேருந்து கம்பளிப்புரா. பாருங்கள், முன்னாடி கர்நாடகா வண்டி போகுது. ஆல்மோஸ்ட் பெங்களூரு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒஸ்கோட்டையிலேருந்து பஸ்ஸு கண்டினியூஸாக பஸ்ஸுங்க இருக்குதுங்க. பாருங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். இதுதான் அம்மனோட நுழைவாயில். அம்மன் சக்தி பீட்டம்னு சொல்லுவாங்க. முன்னாடி போனால் விநாயகரோட தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே க்யூவுக்கு கிளம்பணும். க்யூவில் போய் கொஞ்சம் முன்னாடி போனவுடனே அந்த தாயோட தரிசனம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உக்ரமாக நின்றுருக்க அந்த காளியோட தரிசனத்தை பாருங்கள். பாருங்கள், இங்கே மனசில் எதனா நினச்சிட்டு வேண்டுதலாக காய் கட்டுறாங்க. அதே மாதிரி இது சீட்டில் எழுதி பூட்டு நிறையா இதுவும் இருக்குது. க்யூ பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் போனது சண்டே டைமில், ரொம்ப ரஷ் இருந்தது சண்டே டைமில். இதுதான் கம்பளிப்புரா ஒஸ்கோட்டை அந்த தாய். பாருங்கள், அந்த தாயோட தரிசனம், தாயோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபேமஸான இடமே. பாருங்கள், மனசில் எதனா ஒரு வேண்டுதலை நினச்சிக்கின்னு இந்த தேங்காய் கட்டினாக்கா நெஞ்சது நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. 9 வாரம் செய்யணுமா அதை. பாருங்கள், இந்த மரம் ஃபுல்லாக அதுதான் கட்டி வச்சுருப்பாங்க. ஒருத்தரோட வேண்டுதல் இந்த மாதிரி என்ன ஏது இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அந்த தாய்